1000 டன் தங்கத்தை தேடி தொல்லியல் துறையினர் உன்னவோ கோட்டையில் மேற்கொண்டிருந்த அகழாய்வு பணிகள் ஒன்றும் கிடைக்காததால் நிறுத்தப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவோ மாவட்டம் தாண்டியா கேரா கிராமத்தில் உள்ள பழமையான கோட்டைக்கு அடியில் 1000 டன் தங்க புதையல் இருப்பதாக துறவி சோபன் சர்க்கார் கூறினார். நாட்டின் நிதி நெருக்கடி தீர தங்க புதையலை தோண்டி எடுக்க வேண்டுமென அவர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தாண்டியா கேராவில் அகழாய்வு பணிகளை தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர் கடந்த 18ஆம் தேதி துவக்கினர். கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி மத்திய கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கத்தை தேடுவதை கடுமையாக குறை கூறினர். ஆனாலும் தங்கம் கிடைக்கும் என்ற அசராத நம்பிக்கையில் கடந்த 11 நாட்களாக தோண்டும் பணியில் தொல்லியல் துறையினர் மும்முரமாக ஈடுபட்டனர். ஆனால் மண்ணில் புதைந்த வீடுகள், மண்பாண்ட துண்டங்களை தவிர வேறெதுவும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் பலத்த ஏமாற்றத்துக்குள்ளான தொல்லியல் துறையினர் 12வது நாளான செவ்வாயன்று அகழாய்வு பணிகளை நிறுத்தினர். 19ஆம் நூற்றாண்டில் உன்னவோ மாவட்டத்தை ஆண்ட ராஜாராவ் ராம்பக் சிங் தனது கனவில் வந்து 1000 டன் தங்கத்தை புதைத்து வைத்திருப்பதாக சாமியார் கூறியதை அடுத்தே இந்த விவகாரம் அகில இந்திய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது. தங்க புதையல் தேடுதல் வேட்டைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை தொடர்ந்து சாமியார் கூறியதன் அடிப்படையில் அகழாய்வு பணிகளை செய்யவில்லை என்றும் ஆய்வுகளின் அடிப்படையிலேயே தோண்டி வருவதாகவும் தொல்லியல் துறையினர் விளக்கம் அளித்தனர். தற்போது சொட்டு தங்கம் கூட கிடைக்காததற்கு என்ன காரணம் சொல்லப் போகின்றனர் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது.